வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சீடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் வர மட்டும் வறுத்துக்கலாம். அது ப்ரௌன் கலர் வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் போல் எள் எடுத்து அது பொரிஞ்சு வர மட்டும் வறுத்துக்கலாம். ரெண்டு கப் பச்சரிசி மாவு எடுத்து வறுத்துக்கலாம். மிதமான சூடில் வச்சு நம்ம அதை வறுத்துக்கலாம். அது கலர் மாற வேண்டியதில்லை, அது சூடானால் போதும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச உளுந்து மாவு பவுட்ரு பார்த்திங்கன்னா சலிச்சு சேர்த்திக்கலாம். நம்ம வறுத்து வச்சுக்கிற எள்ளை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கலர் பவுடர் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டவும் இல்லாமல் அதை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதை உருண்டை பிடிச்ச பிறகு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் அதை ரொம்ப அமுத்தி பிடிக்கக்கூடாது, லேசாக பிடிச்சாதான் சீடை பார்த்திங்கன்னா வெடிக்காமல் வரும். அப்படி இல்லைன்னா அது நீங்கள் குத்தி விட்டும் கூட போட்டு எடுத்துக்கலாம். நல்ல ஈஸியான சீடை ரெடி ஆகிடுச்சு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சில்லி குக். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.